ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கனவு என் எதிர்காலம் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் மேக்ஸிமம் எல்லா இன்ஜினியரிங் காலேஜுமே வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். உங்கள் காலேஜில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் February 15 தான். ஆனால் இப்போயுமே ஒரு சில காலேஜஸில் ஷேர் பண்ணி இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் 18 29. இதோட டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா 2030 அந்த யங்ஸ்டர்ஸ் அது போக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ட்ரீம்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி போர்ட்டலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி என்ன டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கேட்டகரிலாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எது பிடிக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட அப்ளை பண்ணுற வீடியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணுங்கள். இல்லை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தது இருக்கும். கீழே உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடையாள சான்றிதழ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டோ இல்லாட்டி வந்து ஓட்டர் ஐடியோ அதாவது கவர்மெண்ட் ஏதாச்சும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சான்றிதழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து 2 MB கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட பிறந்தநாள் டேட் எப்போயோ அப்போக்குள்ளே கொடுத்துருங்க. உங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 29 தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பாலினம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி டைப்பில் இருக்கீங்க மாணவர்களை கிளிக் பண்ணிட்டு கல்வி தகுதி நீங்கள் வந்து இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ யூஜினா இளங்கலை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம், மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து வேலை வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாருங்கள். மாணவர்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவட்டத்தை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை கொடுத்துக்கோங்க. இப்போ தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என் கனவு தரவு பலகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா 1ன்னு சொல்லி ஒரு 5 கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று 2ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 6 கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு இப்போ 1ஆவதுல 5 இருக்குது அப்படின்னா அந்த 5 பாக்ஸில் ஏதாவது 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி 2ஆவதுலேயே அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நான் பிடிக்கிறதா வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணின்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே அறிவியல் தொழில்நுட்பம் கொடுத்து இதை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அறிவியல் தொழில்நுட்பம் கொடுத்து இந்த இடத்துல முன்னுரிமையாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்க முடியுங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று 2ஆவதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு 2030 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே அதாவது சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கேன். 2ஆவது பார்த்தீங்க அப்படின்னா உலகில் கற்ற வெளிநாட்டில் படிக்க கவுன்சிலிங் சொல்லிட்டு இதை வந்து நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து 2030 நிறைவேண்டிய வேறு கனவுகள் ஏதோ இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு இதில் கொடுக்காத ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து சமர்ப்பிக்கன்னு கொடுங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.